தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம், வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கீரமங்கலம், கொத்தமங்கலம், ஆலங்காடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் மழைநீர் சாலைகளில் ஆறு போல் பாய்ந்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதே நேரத்தில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் அதிகாலை முதல் விட்டு மழை பெய்தது. இதனால் ஏற்காட்டில் 2000 ஏக்கருக்கு மேல் காபி பயிரிட்டிருந்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை, டவுன் ஜங்ஷன், மேலப்பாளையம் உள்ளிட்ட நகர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான இடைக்கால், புளியங்குடி, புன்னையாபுரம் ஆகிய பகுதிகளில் இரவில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் நகராட்சி அலுவலகத்தில் மழைநீருடன் கழிவுநீர் சூழ்ந்து நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தேனி மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு திடீரென சாரல் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.